காட்டு வாழ்க்கை. நேத்து நைட்டு வந்த மழையில கால் தடங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். நாம வேகமா போனாதான் வேற ஏதாச்சும் கிடைக்கும். நாம இப்ப எங்க இருக்கோம்? லக்கா, இந்த இடம் உனக்கு தெரியுதா? அது கண்டிப்பா தெரியாது. இதுக்கு முன்னாடி இவர் வந்திருந்தாருன்னா இங்க மரமே இருந்திருக்காது. அது நான் இப்போ மாறிட்டேன். நான் இப்போ டூர் கைடு. ரெண்டுமே வச்சுக்கலாம். நாம கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல? சரிதான். கிட்டு இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும். அங்க பாருங்க, அது ஒரு ரெயின்டீர். அச்சோ, அதுக்கு அடிபட்டு இருக்கு. கொஞ்சம் நிறுத்துங்க. கார்லி, நான் அந்த மானுக்கு உதவணும். இதோ வந்துடுறேன். கார்லி, கார்லி. சரி, அப்போ நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்கடா. நான் போய் அவளை கூட்டு வந்துடுறேன். கார்லி, லக்கா, கார்லி, நில்லு. லக்கா, நில்லு. கார்லி, கார்லி. இதுக்கு என்ன ஆச்சு? பாருங்க, இதுக்கு அடிபட்டிருக்கு. உதவி பண்ணியே ஆகணும். ஒன்னும் ஆகாது. நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். அடேய், நீ அசையாம அப்படியே இரு. இவன் பார்க்க பயங்கரமா இருக்கான். அவன் பார்க்க வேணா மோசமா இருக்கலாம், ஆனா பசிக்குது போல. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? இத சாப்பிடுறியா? இவன் காட்டுவாசி, கடிச்சு விட்டுற போறான். அவனுக்கு சாப்பிட கொடுக்கறானுங்க. கொஞ்சம் மெதுவா சாப்பிடு, தொண்டை அடைக்க போகுது. ஹே லக்கா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவனும் ஒரு மனுஷன் தான். இங்க தனியா வாழறான் போல. ஒருவேளை காட்டுவாசியா இருக்கலாம். உனக்கு ஒண்ணுமே தெரியல லக்கா. ஹே, நான் ஒரு பிளாக்ல படிச்சிருக்கேன். என்ன? குகையில வாழ்ற மனுஷனை பத்தி பேசுனாங்க. அவங்க எல்லாம் நம்மளோட முன்னோர்களாம். நல்ல வேளை நம்ம ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். போய் ஹாய் சொல்லுங்க. ஓ ஹேய் ஹேய், இல்ல வேணாம். பரவாயில்ல, பேசுங்க. இந்த மார்வேஷம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இவன மாதிரி இன்னொருத்தர் இருக்கான். ஏ கார்லி, இது ஆபத்து. அவனுக்கு பின்னாடி போகாத ப்ளீஸ். கவலைப்படாதீங்க லக்கா, ஒண்ணும் ஆகாது. ஏய், அச்சோ, இத பொண்ணு நம்ம சொல்றத கேட்கவே மாட்டேங்கறாளே. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றது கேளு. நான் தாப்பா உன் ஃப்ரெண்டு மோரிஸ். இங்க பாரு, நாம சுத்தமா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம். அதனால இந்த விளையாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். குகை மனுஷன், என்ன உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. பாத்தியா, அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாத கார்லி. ஒருவேளை இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா இவங்கள நம்மளுக்கு என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க. பயப்படாதீங்க, அவங்களும் மனுஷங்க தான். ஆனா நம்மளை விட அவங்க அறிவாளியா இருக்க வாய்ப்பில்ல. அதனால நம்ம கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது உண்மைதான். கேமராவை எதுக்கு எடுக்கறீங்களக்கா? இவன் நிஜமான குகை மனுஷனா இருந்தா நான் இவனை போட்டோ எடுக்கிறேன். அப்புறம் இன்டர்நெட்ல போடுவேன். நான் பெரிய பணக்காரன் ஆவேன். நீங்க பேராசை பிடிச்சவரா? கேமராவுல முகத்தையே காட்ட மாட்டேங்கிறானே. சரி, இவனை எடுப்போம். ஒரு நிமிஷம், என்னோட vlogக்கு. ஏ கார்லி, நீ இங்கே இரு. டேய், என்ன முட்டாளாடா? உனக்கு புரியலையா? போட்டோலாம் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம், தெரியலையா? அப்படின்னா இவங்க குகை மனிதர்கள் இல்ல. கார்லி கிட்ட சொல்லணும். லக்கா, அந்த மான காணமே. இதோ வந்துட்டேன். ஒன்னும் தெரியாத மாதிரி இவங்க கிட்ட நடிக்கணும். வா போலாம். நம்மள பார்த்து அது பயந்து ஓடி இருக்கும். அதுக்கு சரியா இருக்கும். பத்திரமா வீட்டுக்கு போயிருக்குமா? ஆமா, அந்த கரடி மஷ்ரூம் சூப் செய்யறதா சொன்னா. அவங்கள வேணா கூப்பிட்டு நம்ம கூடயே வச்சுக்கலாமா? இல்ல, வேண்டாம். ஏன் கூடாது? ஏன்னா காட்டுல இருக்கிற பசங்க இவங்க கிடையாது, ஆபத்தானவங்க. இவங்க என்ன திட்டம் போட்டிருந்தாலும் நாம இவனை தடுக்கணும்.
அப்ப எனக்கு போட்டோஸ் நிறைய இதுல இல்ல. லக்கா நம்ம எல்லாரும் ஒண்ணா எடுத்துக்கலாம். என்கிட்ட கொடுங்க. இங்க பாருங்க. நீ அப்புறம் நான் நடக்கிறோம். இந்த பக்கம். இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். இவனுங்களை எப்படி ஒழிச்சு கட்டுறது? அதேதான். ஏ கார்லி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல ஐடியா. இவங்க நல்லா மாட்ட போறாங்க. ஓ, வாவ், நினைச்சதை விட பலவீனமா இருக்கீங்க. அச்சச்சோ! ஹே லக்கா, ஒன்னும் ஆகலையே. இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டானுங்க. நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் அந்த விக்கு. நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஓடிடலாம். என்ன? கேமரா எடுக்க மறந்துடாத. போட்டோ அவங்க கிட்ட இருக்கவே கூடாது. ஏ கார்லி, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த குகை மனிதர்கள் ஜீன்ஸையும் ஷூவையும் போட்டிருக்காங்க. இந்த டாப் கூட சூப்பரா இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அதெல்லாம் எங்கேயாவது கண்டுபிடிச்சு போட்டிருப்பாங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா கார்லி நில்லு. நீ இதுலதான் இருக்கணும். ஹே, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கடா ஓடுற? நில்லு. ஒரு நிமிஷம் போதும். நீ தள்ளி போ கார்லி. அங்கே இரு. பேச முடியுமா? லக்கா, அவளை விட்டுறா. என்னை விட்டா அவளை அவன் விட்டுருவான். இப்பவே விடு. புத்திசாலி. கார்லியை ஒழுங்கா விடுறா. விட்டுறேன். அதுக்கு பதிலாக அந்த பேக்கை கொடுத்துறேன். அந்த பேக்குக்குள்ள இருக்கிறது எல்லாமே எனக்கு வேணும். இப்ப என்ன பண்ண போற? ஏன் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட நாங்க நல்லபடியா நடந்துக்கிட்டோம். கார்லியை விட்டுரு. இத புடி. கிடைச்சிருச்சு. அது உன்னோடது இல்ல. அடே நீயா? இப்ப எப்படி ஓடுறன்னு பாக்குறேன்டா. அந்த திருட்டு பசங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. கார்லி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு அப்ப தெரியுமா? ஆமா, அவங்க போலின்னு தெரியும். நல்ல வேளை இவன் நேரத்துக்கு வந்தான். ஆமா, நல்ல வேளை வந்தா. நான் நிஜமாவே சின்ன பொண்ணுதான். பரவாயில்ல விடு கார்லி. அது இருக்கட்டும். இங்க நீ என்னடா பண்ற? நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு அண்ணன் தான் பார்த்துட்டு வர சொன்னான். வரும்போது தான் இந்த கயிறை நான் பார்த்தேன். கயிறுக்கு இங்க என்ன வேலைன்னு யோசிச்சேன். இது வேறயா? வேட்டைக்காரங்க இங்கதான் இருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? அப்படினா இவங்க தான் அவங்க. அவங்க போயிட்டாங்க. புடிச்சிட்டேன். காப்பாத்தே. இத வந்துட்டேன். புடிச்சிட்டேன். மோரிஸ் எந்திரி. நல்ல வேளை நீ கீழே விழுந்திருப்ப. அத பாத்தியா? அது சாப்பாடு மாதிரி இருக்கே. வா போய் எடுக்கலாம்.